Welcome you all, my dear students. This is KM. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மே 2022 கொஸ்டின் பேப்பர் பற்றிய ஒரு அனலைசேஷன். கொஸ்டின் எது மாதிரி கேட்கப்பட்டிருக்கிறது, கொஸ்டின் வைஸ் கேட்டகரி வைஸ் எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க, சாப்டர் வைஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, அது மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின் 28 and 42 எப்படிலாம் வந்திருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வர இருக்கின்ற 2025 ஏப்ரல் நடைபெற இருக்கின்ற தேர்வில் எப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து நமக்கு ஏப்ரல் 23 இருக்கிற கொஸ்டின் பேப்பர் அனலைசேஷன், அதே போல் ஏப்ரல் 24 இருக்கிற அனலைசேஷனை நம்ம பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ பாருங்களா, இப்போ மே 2022 பப்ளிக் கொஸ்டின் ரெகுலர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள்ஸில் எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸில் எப்படி கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கொஸ்டின் பேப்பர் மொத்தம் 144 மார்க்ஸ் இருக்குது இல்லையா. அதில் ஒரு மதிப்பெண் கேள்வி அப்படின்னா எக்ஸசைஸில் 14ல் 12 கேட்டிருக்காங்க. கிரியேட்டிவாக நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 2 மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு மொத்தம் 14 கொஸ்டின்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் கம்பல்சரி. அதில் எக்ஸாம்பிள் 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதேபோல் எக்ஸசைஸில் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கிரியேட்டிவ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அடுத்தது 5 மார்க் கொஸ்டின் இன்க்ளூடிங் தியரம், அதை பேஸ் பண்ணி நான் தியரத்தையும் எக்ஸாம்பிள் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 5 + 1 6 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள், 7 கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க. ஸோ கிரியேட்டிவ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மே 22 என்பது ரெடியூஸ்டு சிலபஸ். ஸோ இதில் அதே மாதிரி 8 மார்க்ஸ் பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினும் எக்ஸசைஸில் 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்முடைய அனலைசேஷன் ஆஃப் கேட்டகரி வைஸ். இப்போ அப்படி பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் நமக்கு டோட்டலாக அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 52 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் 144. ஸோ 36.1% எக்ஸாம்பிள் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 83 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 144. ஸோ அப்போ 57.6% ரொம்ப எக்ஸசைஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது நமக்கு தெரியுது. கிரியேட்டிவ் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு 144ல் 9 மார்க்ஸ் மட்டும்தான் நமக்கு கிரியேட்டிவாக அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. அது 6.3% கேட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு இதில் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் நமக்கு தெரியுது. அடுத்து சாப்டர் வைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நமக்கு ரெடியூசர் சிலபஸ்ன்றதால ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 எக்ஸசைஸ் தான், அதனால நமக்கு ரொம்ப கம்மியாக நமக்கு மார்க்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ், 8 மார்க் கொஸ்டின்ஸ்னுடைய சாப்டர் வைஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 10 மார்க்ஸ் வந்திருக்கு. செகண்ட் சாப்டரில் 16 மார்க்ஸ் வந்திருக்கு. தேர்ட் சாப்டரில் 38 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபோர்த் சாப்டரில் 30 மார்க்ஸ் வந்திருக்கு. ஃபிஃப்த் சாப்டரில் 18 மார்க்ஸ். சிக்ஸ்த் சாப்டரில் உங்களுக்கு 8 மார்க்ஸ் இருக்கு. செவன்த் சாப்டரில் 16 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. எயித் சாப்டரில் 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது 144 மார்க்ஸ் இப்படி தான் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு ஆயிருக்கு. இதில் நான் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது பாருங்க, 28 2 மார்க் கொஸ்டின் சாப்டர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. 42 கம்பல்சரி கொஸ்டின் 5 மார்க் என்பது சாப்டர் 5லேருந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி 28 இருந்தாலும் அதுபோல் 42 இருந்தாலும் அதிகமான சான்சஸ் எந்த சாப்டர்லேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டு, 5th, 7th அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ மற்ற சாப்டர்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படி அர்த்தம் கிடையாது. ஸோ லெஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட், 4th, 6th, 8th சாப்டர் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன சாப்டர்ஸ்லேருந்து இருக்கிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணின்னு சொன்னால் நம்ம இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் படிக்காமல் நல்லா தரவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் செக், திங்கிங் கார்னர், அது முன்னேற்ற சோதனை, நெக்ஸ்ட் சிந்தனை களம், ஓகே, ஆக்டிவிட்டி, ஓகே, டெஃபனேஷன்ஸு, ஸோ யூனிட் எக்ஸசைஸு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஸோ நம்ம இல்லை செலக்ட் பண்ணி படிக்கணும், இல்லை எங்களுக்கு மினிமம் 50 மார்க்ஸ் தான் எடுக்க முடியும் அல்லது 80 மார்க்ஸ் எடுக்க முடியும்னா அதுக்குரிய வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் வந்து 50 மார்க்ஸ் இருக்கிற லெவலில் இருக்கிறீங்களா, அல்லது வந்து 80 மார்க்ஸ் அல்லது சென்டம் எடுக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு April 23 அனலைசேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.